ஸ்டார்டிங் சீனில் ஒரு வயசானவர் சொல்கிறாரு, இனிமேல் வந்துட்டு நம்ம எந்த ஊருக்கு வரி பண்ண தேவை கிடையாது, டைம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது திரும்ப நம்மளோட டெம்பிளோட பிரின்சஸ், அதாவது நம்ம வீட்டுக்கே பிரின்சஸ் திரும்ப வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா தான் போல். ஸோ அங்கே பாடி கார்ட்ஸில் அனுப்பி வைக்கிறாரு. அங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஆகியிருக்கு போல். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோயினை பற்றி தெரில. ஸோ நம்ம ஹீரோயினோட மதுரையில் அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு, நீலாம் இருக்கிறதுக்கு நீ வந்து ஒரு வேலை கூட ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற, எனக்கு இவ்வளோ டிஷ் பார்த்தாது, எனக்கு நிறைய டிஷ் வேணும் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள எனக்கு நேரம் வரட்டும், அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதனால் அவள் இப்போ எதுவுமே பேசலை. சரி ஓகே, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு வெளியில் சவுண்ட் கேட்குது. ஸோ இவங்களை வந்துட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு வேகமாக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் போகும்போது எல்லாருமே அவங்க பார்த்தோன்னே கீழே முட்டி போடுறாங்க. அவங்களுக்குலாம் தெரியும்ல, பட் இவங்களுக்கு தெரியலை. ஸோ நம்ம ஹீரோயினை தள்ளிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது, ஒரு பார்ட்டி இருக்குது, ஸோ நீங்கள் வந்துடுங்க, உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி இவங்க வச்சுருக்க கம்பெனியில், அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டோட வீடு. அப்புறம் அந்த பார்ட்டியில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் போகிறோன்னு இந்த பாடி கார்ட்ஸில் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் இன்னும் உங்களை பற்றி எதுவுமே வெளியே சொல்லிக்கல அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு இன்னும் எனக்கு கொஞ்சம் கரெக்டான டைம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவள் நடந்து போயிட்டுருக்கா. இன்றைக்கி தான் அந்த பார்ட்டி போல். பார்த்தா அங்கே ஜுவானுன்னு சொல்லிட்டு ஒருத்தவ வரா. அவளுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவரோட பேர் வந்துட்டு ஜிங். அவன் மேலே கண்ணு போல். அவனுக்கும் இவனும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயினை வந்து சும்மா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் போல். ஸோ அவள் வந்துட்டு நீலாம் இருக்கிறதுக்கு பிச்சைக்காரி தான், நீ இங்கெல்லாம் வந்திருக்கியா இவ்வளோ கிளாஸான ஒரு பார்ட்டிக்கு அப்படின்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, நீ போய் ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோ, ட்ரெஸ்ஸு கூட உனக்கு ஒழுங்காக போட தெரிலன்னு காசை தூக்கி போட்டுட்டு போகிறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அப்பயுமே எதுவும் பேசல. ஸோ அவள் எந்திருக்கிறா. அப்போ ஒரு பாடி கார்டு வந்துட்டு, இப்போ கூட நீங்கள் யார்கிட்டையும் உங்களை பற்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் பரவாயில்ல, இது என்ன ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து அந்த பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. நம்ம ஹீரோயினோட மதனில் இருக்காங்களே, அவங்க பையன் ஜிங் கிட்ட, நீ இவளை போய் மேரேஜ் பண்ணியிருக்கவே கூடாது, நீ வந்து இவள் பணக்காரி நினச்சி மேரேஜ் பண்ணிட்ட, ஆனால் ஒரு பிச்சைக்காரி, நீ வந்துட்டு ஜுவானவே மேரேஜ் பண்ணியிருக்கலாம், அவங்க கம்பெனியாச்சும் இப்போ பெருசாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு அந்த ஜிங்கை பிடிக்கவே பிடிக்காது போல். அவனுக்கு அந்த ஜுவானை தான் பிடிக்கும். ஸோ அவனுமே பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவோட செக்ரட்டரி மாதிரி. அவனோட பேர் வந்துட்டு ஷெங். அவன் வந்தோடனே எல்லாருமே தலை குனிறாங்க. ஆனால் ஹீரோயின் குனியாமல் நின்றுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் தெரியும்ல, அவள் தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய ஆள். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து தலை குனியலை. ஸோ அப்போது வந்துட்டு நம்ம ஜிங்கோட அம்மா, உனக்கெல்லாம் ஒரு மரியாதை தெரியாதா, நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா இறங்கி வராரு. அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல ஹீரோயினை பார்த்துட்டு. ஸோ அப்போயுமே அவள் தலை குனியாமல் நின்றுட்டு இருக்கா. அவங்க வந்து கணத்தில் அரைஞ்சிட்டு, உனக்கு மரியாதை என்ன தெரியலையா, உன் பேரண்ட்ஸ்லாம் உன்னை எப்படி வளர்த்தாங்களோ, ஸோ நீ வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி நீ இப்போ நீ நீல் டவுன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. அப்புறம் அவங்க அப்பா அவள் எதுவுமே பேசலை. ஸோ கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே நீல் டவுன் போட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமே முடிஞ்சு போயிடுது போல். ஸோ நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் வலிக்குது முட்டி போட்டனால. ஸோ அந்த ஜிங்கையும் அவங்க அம்மாக்காரியையும் நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. அந்த பக்கம் பார்த்தா அந்த ஜிங் கூட சேர்ந்து ஜுவான் கை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், இந்த 2 ஆக்ஷன் கொலைகளுக்கும் வேலை கிடையாது, சேர்ந்து இருக்க மாதிரி சீன் போட்டுட்ருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போயிட்டு அவள் சும்மா இருப்பாளா. ஸோ வம்பிழுக்க போகிறா. என்னாச்சு, இப்படி நீங்கள் ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுட்டு வேற ஒரு ஒய்ஃப் கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது அவன் வந்து கணத்தில் அறிஞ்சிட்டு, நீ என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து சைலண்ட்டாக நிற்கிறா. அப்போது ஜுவான், இவன் முன்னாடி நான் வந்து உன் கூட வர விரும்பலை ஜிங், இவளை மொத்தம் நீ டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அங்கே இருந்து அந்த ஜிங்கும் அவங்க அம்மாவுமே போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டா. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் சுளுக்கிறது. ஸோ அவளால் நடக்க முடியலை. நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போகிறா. அவளுக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல். ஹீரோவை தான் லவ் பண்ணுறா. அவள் வந்து டக்கு நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்துட்றா. அவன் ஷாக் ஆகிடுறான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சிரிப்பாக வருது. நம்ம ஹீரோ ஷை ஆகுறத பார்த்துட்டு அப்புறம் காரில் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போவுமே பார்த்தியா ஷைல எதுவுமே பேச மாட்டேங்கிறான், ஆனால் இப்போ நான் எப்படியாச்சும் நான் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிட்டே போயிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம கொஞ்சம் ஷை டைப் போல்.
அப்புறம் அந்த ஜிங்கோட வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இவன் கூட ஷேர் ஹோல்டராக தானே இருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் நிறைய கொடுத்துருந்துருப்பாரு போல். ஸோ இவன் கொஞ்சம் பணக்காரனாக இருக்கனால நம்ம ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜுவானை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு இதில் நீ சைன் பண்ண, நீ என்ன உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு சைன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கு. அவளை ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கொண்டு போய் நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு வழியில் தள்ளிட்டு, உனக்கெல்லாம் இதுதான் கேதி, நீலாம் என் வீட்டுக்குள்ளே இருக்க தகுதியே கிடையாது, இப்போ நான் பணக்காரன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே போகிறான். நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள இதை இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அங்கே அந்த பாடி கார்டெலாம் வந்துட்டு ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி, அதாவது ஒரு எம்ப்ளம் மாதிரி கூட வச்சுக்கலாம், அது கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரி அவளுக்கு இப்போ ஃபுல் பவர்ஸ் வந்துருச்சு. யாருனாலும் அவன் அந்த கம்பெனிலேருந்து விளக்கலாம். ஸோ அந்த ஃபேமிலி இவள் கைக்குள்ளே தான். ஸோ இப்போ நான் என் ட்ரூ கலரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை வாங்கிட்டு வீட்டுக்குமே போயிடுறா. ஸோ இப்போ திரும்ப ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அங்கே ஜுவான் ஜிங் கூட சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுமே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இப்போ என்னோட பொண்ணு தான் எல்லா டெசிஷனும் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு யாருன்னு யாருக்குமே தெரியாது போல். நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கா, காக்டெயில் பார்ட்டியில் போடுற மாதிரி. ஸோ யாருக்குமே அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு தெரியலை. இந்த ஜிங் எப்படியாச்சும் இவ்வளோ கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இப்போது நீ தானே ஒரு பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்க எங்கள் கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்கை ஓப்பன் பண்ணுறா. ஸோ பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக். அந்த ஜுவான் என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்கள் என்ன நடிக்கிறதுக்கு வந்திருக்கியா, ஆக்டிங் போட்டுட்டு இருக்கியா, நீ இவங்களோட பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு 100 கொஷின் கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் நான் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பிகாஸ் இது என்னோட வீடு. இப்போது நீ தான் தெருவில் பிச்சை எடுக்க போகிற, நீ என்னென்ன பேசின, இப்போது உங்கள் கம்பெனி எங்கள் கம்பெனிக்கு கீழே தானே இருக்குது. ஸோ உங்கள் கம்பெனி இல்லாமல் நான் பண்ணுறேன், நான் அதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டேன், நீ வீட்டுக்கு போ, நான் வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அவள் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிரா, ஐயோ நான் செஞ்சது தப்பு தான், நான் இனிமேல் உங்கள் வழியில் வர மாட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் நான் இப்படி அசிங்கப்படும் போது உங்ககிட்ட கெஞ்சலை, ஸோ இப்போ நீ கெஞ்சனால நான் உன்னை விடவும் மாட்டேன், அவ்வளோதான் உன்னோட கெதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா பயந்து போயிட்டு, சாரி நாங்கள் உன்னை பண்ணதுக்கெல்லாம் நாங்கள் மன்னிச்சிடு, இன்னுமே என் பையனுக்கு உன் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் அரைஞ்சிட்டு, நீங்கள் என்ன பண்ண கொடுமைக்கு தான் இதுக்கு நான் கண்டிப்பாக கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேன், இது நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன், உங்கள் பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், ப்ராஜெக்டில் நிறைய இருந்துச்சுல்ல எங்கள் கம்பெனி கொடுத்தது, ஸோ அது எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அப்புறம் நைட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போய் அவன் காரில் ஏறுறா, அதை கொண்டு போய் பார்க் பண்ணலாம் கரெக்டான பிளேஸில் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் உள்ள உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. அப்போது அவள் பயப்படாத, நான் ஒன்று பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடகத்துலேயும் ஹீரோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சைலண்ட்டாக இருக்கும் போது அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு, இப்போது நீ உன் காரை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறங்கி போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. அந்த ஜிங் இருக்கான்ல, ஸோ அவனுக்கு கால் வருது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அவளை நான் சும்மா விட மாட்டேம்மா, அவளுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு உடச்சி விட்டுறான். அவங்க அம்மாடு இதை வாங்க கூட அப்புறம் நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்ம ஃபேமிலியே பேங்க்ரப்ட் ஆக போகுது, நீ என்ன பைத்தியமா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. யாரோ என்னை பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு கேட்கும் போது அவங்க 2 பேரும் பயந்துட்டு, இல்லை அப்படி எதுவும் சொல்லலை, இதுக்கப்புறம் எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின், இல்லை நீங்கள் பண்ணதுக்கு இதெல்லாம் கம்மி, இப்போது டிவோர்ஸ் பேப்பர் நீங்கள் சரியாக சைன் வாங்கலை, ஸோ அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், என்கிட்ட ஒரு காப்பி இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலியை நான் பேங்க்ரப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மா இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த ஜிங் எங்கள் அம்மாவே இப்படி பண்ணிட்டியா, நான் எப்படியாச்சும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் போல். நம்ம ஹீரோயின் நீ இவ்வளோ பொறுப்பாக இருக்க பார்த்தியா, என்னை பிக்கப் பண்ண நீ இங்கேவே வந்துட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் எல்லாருக்கிட்டையும் சண்டை இழுத்துட்டு இருக்க, ஸோ அதனால தான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லும் போது அவள் ரொம்ப எகத்தாளமாக பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, நான் சீரியஸாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லும் போது அவள் நீ சில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறா. ஸோ நம்ம ஹீரோ அவ்வளோதான் மயங்கிடுறான். அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அந்த ஜுவானை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க
போல். அப்போ இவள் ஹோம்லெஸ்ஸாக இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வேலை பார்க்க வந்திருக்கா. அவளுக்கு சாப்பாடு கொடுத்து இந்த பாடி கார்டு சாப்பிட சொல்லும் போது அவள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாவம் உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறியா, சரி ஓகே இதுக்கப்புறம் உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம், இதை மட்டுமாச்சும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ ரிவர்ஸ் எடுத்து முடிச்சிட்டியா, ஆனால் என்ன பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ உன்னை பழி வாங்கின எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் நாளாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே அந்த ஜுவான் கேட்டுட்டு இதுக்கு நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் ரூமில் இருந்து பாத் எடுத்துகிட்டு வெளில வரா. நம்ம ஹீரோவை ஷாக் ஆக்கிட்டு நீ என்னங்க பண்ணுறேன்னு கேட்கும் போது நான் ஆஃபர் பண்ணால் கூட நீ என்னை தொடக்கூட மாட்ட போல, போ நீ ரொம்ப போரிங் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீயும் நானும் லவ் பண்ணுறோம் தான், ஆனால் நம்ம இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ பேசுறதும் கரெக்டாக தான் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு போக வேண்டியது இருக்குது போல், ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பிட்டு இருக்கா. ஸோ அந்த கம்பெனிக்குமே போயிடுறா. அதோட சிஇஓ நல்லா வெல்கம் பண்ணுறான். ஆனால் அவன் ஒரு கொஞ்சம் கெட்டவன் போல், காசெல்லாம் கரப்ஷன் பண்ணுவான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவா பிடிக்காது. அவன் சொல்கிறான் என்னை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க மேம் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் எவ்வளோக்கு கொடுக்க சொன்னாங்களோ அதுக்கு மட்டும்தான் நான் சைன் பண்ணுவேன், உனக்கு 5 lakh மட்டும்தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்கு நம்ம ஹீரோயினை பற்றிலே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போது ஜுவான் நம்ம அந்த சிஇஓவுக்கு மெசேஜ் பண்ணுறா. அதாவது அந்த எம்ப்ளம் மாதிரி இருந்துச்சுல்ல, ஸோ அதை சென்ட் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக விலை போகும், இது அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ இதை நான் திருடி இருக்கேன், இதை நான் உங்ககிட்ட வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு காசு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு இவனுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் கான்ட்ராக்டை கொண்டு வர சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோயின் சைன் பண்ண போகிறா. ஸோ அங்கே பார்த்தா அதை 10 lakhs தர மாதிரி சைன் போடுறதுக்கு அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கான் போல். அப்போ நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஏமாத்துறீங்களா, நான் என்ன படிக்காதவளா, எதுவுமே ரீட் பண்ணாமல் சைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லை இது ஏதோ ஒர்க்கர்ஸோட தப்பு தான் அப்படின்னு அவன் போய் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஓ இந்த மாதிரி எஜுகேட்டட் இல்லாத ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுக்கு நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், நான் காசெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அந்த சிஇஓ கிட்ட இருக்க பொண்ணு அவனோட அசிஸ்டன்ட் போல். ஸோ அவளுக்கு இவன் பண்ணுற வேலை எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அதாவது அந்த எம்எல்எம் திருடி வச்சிருக்குது, ஸோ காசெல்லாம் அமுக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும் போல். ஸோ நைட்டு காட்டுறாங்க திரும்பவுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ ரூமில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க எந்திரி அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்ம ஹீரோ பிடிச்சி பெட்டில் இழுத்து போட்டுறா. அவள் உண்மைக்கே என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ உனக்கு நான் மெதுவாக அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் வேமா எந்திரிச்சிட்டாங்க கத்தி எடுத்துட்டு, நீ என்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன்னா நான் குத்தி இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த கத்தியை வாங்கிட்டு ஏன் தான் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லும் போது திரும்பவுமே நம்ம ஹீரோ பெட்டில் இழுத்து போட்டுட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நம்ம நாளைக்கே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வீட்டுக்குமே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போது எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஆனால் நீ அதை கேட்டு டென்ஷன் ஆகக்கூடாது, அந்த எம்ப்ளமை திருடி வச்சுருக்காங்க, அது வேறு யாரும் கிடையாது, அந்த கம்பெனி சிஇஓ தான், இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் காசை டிமாண்ட் பண்ணுறான் போல். ஸோ அவன் அவன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு பணம் மழை தான் எனக்கு கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த எம்ப்ளத்தோட காசை விட அதிகமாகவே கேட்டிருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போயிட்டு இந்த காசு இருக்குது, ஸோ எவ்வளோ வேணாலும் நீ வச்சுக்கோ, அந்த எம்ப்ளம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் சரி நான் தந்துடுறேன், நான் காசை எண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போகிறான். ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. அவன் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாரா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு போல். ஸோ அந்த எம்ப்ளமை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு இவர் ஜுவான் அப்படின்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த சிஇஓ அவளாதான் எனக்கு மெசேஜ் பண்ணா, என் மேலே தப்பு கிடையாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்கேருந்து தப்பிச்சு போக போகிறா. ஸோ நம்ம ஹீரோயின் இது உன்னை ஒரு ஷேர் ஹோல்டர் இல்லாமல் நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவன் ஐயோ மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் தூங்காமல் உட்காந்து முழிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, இப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, நீ முன்னாடி மாதிரி எப்பயும் போல் ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது
போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வர போகிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அந்த ஜுவானை மீட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஹீரோயின் போகிறா. அவள் இப்போ கொஞ்சம் நல்லா ஆகிட்டா போல். ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு என்ன நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எதுவுமே பழிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத, எனக்கு எல்லா விஷயம் தெரியும், அந்த எவ்வளவு இப்போ என் கையில் இருக்குது, அதை உன்னால் நினச்சாலும் படிக்க முடியாது அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து அவள் தலையில் யாரோ அடித்து அவளை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வீட்டில் அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனில் இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு உங்கள் பெர்மிஷன் எனக்கு வேணும், நான் போய் அவளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க அப்பா உனக்கு நான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன், நீ என்னோட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, என் பொண்ணை காப்பாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி போயிடுறேன். அங்கே பார்த்தா அந்த ஜிங்கு ஜுவானும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கான்ஷியஸும் வந்துடுது. நம்ம ஹீரோ போயிட்டு எதுக்கு தேவையில்லாம இப்போ ஒய்ஃபை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அவள் உங்களை என்ன பண்ணா, நீங்கள் தப்பு செஞ்சீங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா, ப்ளீஸ் அவளை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் தூக்கி நம்ம ஹீரோயின் நிற்க வச்சிடுறாங்க. அந்த ஜிங் வந்துட்டு எங்கள் அம்மாவை வந்துட்டு ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டா, ஸோ இவளையும் அந்த நிலைமைக்கு நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானே உங்கள் அம்மா உன்னால் உயிரோட கூட பார்க்க முடியாது, சும்மாவே உன் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு, அப்புறம் நீ பிச்சு தான் இருப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டினோடனே அவனுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் போல். ஸோ வேமா அங்கேருந்து ஓடிடுறான். அந்த ஜுவானை விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட கட்டு வந்து கலண்டு இருக்க போல். ஸோ அந்த ஜுவானை தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு ஜுவானை தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த ஜுவான் வந்துட்டு கத்தி வச்சிருக்கா. ஸோ வேமா எடுத்து ஹீரோயினை குத்துறதுக்காக வரா. ஆனால் ஊடையில் நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அந்த ஜுவான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவள் இல்லை எனக்கு தெரியுது நான் பொழைக்க மாட்டேன், நீ கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கவே இறந்து போயிடுறா. ஸோ டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்திருக்கிறா. பார்த்தா அவள் ஒரு புக்குக்குள்ளே போயிருப்பா போல் அந்த ஸ்டோரிக்குள்ளே. ஸோ நம்ம ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ணுறா. ஸோ அவள் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன பண்ணேன், நான் அங்கவே இருந்திருக்கலாம், நான் தேவையில்லாமல் அவங்க எல்லாத்தையும் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் இப்போது என்னோட ஷென்னை இழந்துட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அவள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல். ஸோ அவளுக்கு நம்ம ஹீரோ கூட இருந்தது தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவள் நினச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனிக்கு ஒரு நியூ சிஇஓ அப்பாயிண்ட் ஆகி வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கே சிஇஓட ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறா. அதாவது இவள் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறா போல். ஸோ அங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தா அந்த எம்ப்ளம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவள் இது அந்த புக்கில் அந்த ஸ்டோரியில் வந்துடுது தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட சவுண்ட் கேட்குது. ஸோ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவன் இங்கே வந்துட்டான் போல் ஒரிஜினல் லைஃப்க்கு. அவன் சொல்கிறான் எப்படி நான் உன்னை பிரிஞ்சு இருப்பேன், நீ என்ன அவ்வளோ லவ் பண்ண, நான் அதுக்கு மேலே உன்னை லவ் பண்ணேன், உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, அதனால தான் நானும் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரீஸுமே முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.